சென்னையில் செயல்படும் ராஜஸ்தான் யூத் அசோசியேஷன் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான புத்தக வங்கி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ரியா புக் பேங்க் என்ற பெயரில் நடத்தப்படும் இந்த புத்தக வங்கி திட்டத்தில் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் பொறியியல் மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கான புத்தகங்கள் ஆண்டுதோறும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. 61ஆம் ஆண்டு புத்தக வங்கி சேவை தொடக்க நிகழ்ச்சி சென்னை காமராஜர் அரங்கில் ஆகஸ்ட் 11 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை நடைபெற்றது. இதில் தமிழக கைத்தறி துறை அமைச்சர் திரு காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த புத்தக வங்கியின் சேவையை பாராட்டி பேசி வாழ்த்தியதுடன் மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்களை அளித்து விழாவை தொடங்கி வைத்தார். மேலும் ராஜஸ்தான் யூத் அசோசியேஷன் சார்பில் நடத்தப்படும் இந்த புத்தக வங்கிக்கு தனது பங்களிப்பாக ரூபாய் 1 லட்சம் அன்பளிப்பாக வழங்குவதாக அறிவித்தார். இன்றைய நிகழ்ச்சியில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் பல மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச டிடி, எந்த காலேஜ் எந்த ஸ்கூலுக்குன்னு டிடி எடுத்துருப்போம். அந்த காலத்துலேருந்து எடுத்துருக்கோம். இன்னைக்கு இதே மாதிரி அந்த சிஓ மேடம் வந்தாங்க ராணிப்பேட்டில், 11 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 11 ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கேட்டோம். ஒரு 2 பேரண்ட்ஸ் தான் அதில், ஒருத்தர் டீச்சர், ஒருத்தர் இன்னொருத்தர் எனக்கு புக்ஸ் தேவையில்லைன்னாங்க. நான் ஃபஸ்ட் மெடிக்கல்ஸ் அந்த புக்ஸு அங்கே யார் யார் வராங்களெல்லாம் நாங்கள் தான் வாங்கிக்கிறோம். ஜிகே டெஸ்ட் மூலியமாக தான் அந்த 11 ஸ்டூடெண்ட்டில் 9 ஸ்டூடெண்ட் தான் வாங்கிட்டு 2 சீட்டு வாங்கிட்டேன். போன வருஷம் 17 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுத்தேன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் 17 பேர். அந்த மாதிரி எங்களால் முடிஞ்சது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க போது எவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது. அதில் இந்த ராஜஸ்தான் ஒருத்தர் இங்கே இருக்கிற மாணவ மாணவிகள் ஒரு முன்னேற்றத்துக்காக எதுவுமே நம்மளால் முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க தயவு செய்து. அவங்க சொன்னாங்க பாரு ஒருத்தர் எப்படி நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியும், இன்னைக்கு எப்படி இருக்கிறான்னு. 67லேருந்து இந்த கட்சியில் இருந்தாலும் எனக்கு இன்னும் தனி, நான் பொலிட்டிக்கல் மேன் மாதிரி நடந்துக்க மாட்டேன். சர்வீஸ் மைண்டடோட. எங்களுக்கு கோவில் எது தெரியுமா? எங்க விஸ்வாஸ் ஸ்கூலு தான். அந்த மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க இருக்கிறாங்களே, அதுதான் எங்க கோவில். அதுக்கு தான் எங்க வீட்டில் எது நடந்தாலும் அங்கே தான் போவோம். அந்த அளவுக்கு நமது அரசு இன்னைக்கு பள்ளி மாணவர் முன்னேற்றத்துக்காக என்ன தெரியுமா, கலைஞரோட ஆட்சியில் இருக்கும்போது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பிள்ளைங்க படிக்கணும்னு நினைப்பேன். கலந்துக்கின்னு 1 லட்சம் ரூபா கொடுத்தேன். இந்த நிகழ்ச்சியிலையும் உங்களுக்கு 1 லட்சம் ரூபா நாளைக்கு இன்னைக்கு பேங்க் இல்லாதனால உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். வாழ்த்து. நன்றி, வணக்கம். Thank you. Managing Trustee Dilip Kumar Jain will present the memento to Sri Sikumarji Komra. Hekmal Jain will present the memento to Sri Gopalji Agarwal. கூட போய்
One of the